அது காங்கிரஸில் இருக்கவங்களுக்கே தெரியும். சரி, நான் கேட்குறேன், ஏன் இன்று வரையில் வந்து ராகுல் காந்தி இந்த கூட்டணியை பற்றி எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனமாக இருக்காரு? என்ன சொல்லணும்னு 24 தேர்தல் நடந்தப்போ அவங்களுக்கான தேர்தல், ராகுல் காந்தி பிரதமரா இல்லையாங்கிற தேர்தலுக்கே ஒரே ஒரு முறை தான் ராகுல் காந்தி சேர்ந்து கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நடந்துச்சு கூட்டம். எங்கேயுமே அவர் வரவே இல்லை. சரி, இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தார். ஒரே ஒரு முறை தான் ஒரே கூட்டத்துல தான் பேசினாரு. சரி. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பேர் என்ன? காங்கிரஸ் வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட தான் இருக்காங்க, மீதி வந்து நீங்க பணம் கொடுத்து வாங்கின காங்கிரஸ் தான் உங்ககிட்ட இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை. அப்படி யாருமே கிடையாது, எல்லாம் முழுக்க முழுக்க இங்கேயே இருக்காங்கன்னு மாணிக் தாகூர், கிறிஸ் ஜோடங்கர், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனம். காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 180 வருஷம் பாரம்பரிய கட்சி, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. கிறிஸ் ஜோடங்கரே கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. வேற வழி சார், என்ன சார் திக் ஆஃப் தி எலெக்ஷனில் இருக்கிறாங்க. ஏற்கனவே 28 தொகுதியை கையை முறுக்கி வாங்கிட்டோன்னு திமுக காரன் பூரா அங்கே உள்ள கிராஸ் பர்பஸில் வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் இப்போ போயிட்டு அவங்க என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா, பிரவீன் சக்கரவர்த்தி. உரிய தலைமையிடம் அனுமதி பெற்று அவர்களுடைய கட்டளையின் பேரில் தான் நானும் இன்னொரு ஏஐசிசி நிர்வாகியும் விஜயோடு பேசினோம்னு சொல்லி இன்னைக்கு போட்டிருக்காரு. இன்னைக்கு அதனால காங்கிரஸ் அவர் விஜய் வந்து 2 விஷயம் நேற்று சொன்னது உண்மைதான். அதாவது ஒரிஜினல் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைமைலாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, மதச்சார்பற்ற காங்கிரஸ். இவர் ஸ்டாலின் சார் வந்து அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாரு, கல்லாப்பேட்டி கூட்டணிக்கு ஒரு குரூப் போயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னார். அது உண்மை தானே? 300 கோடி கைமாறி இருக்கிறதா எனக்கு சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகைக்கு கொடுத்தாங்களா இல்ல வேற யாருக்காவது? செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன் கார்கேக்கு போச்சா, யாருக்கு போச்சா? எனக்கு வந்ததானே சொல்ல முடியும். 300 கோடி தான் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து விலை கொடுத்துருக்காங்க திமுக. பிரேமலதா கொடுத்தா 100 கோடி 200 கோடியை கொடுத்துருக்காரு ஏவா வேலுன்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன நம்மளா எண்ணி பார்த்தோம், கொடுத்தாங்க சொல்ற தகவல் தான். அதாவது நத்திங் இஸ், அதான் எனக்கு ஒன்று தெரியுங்க, திமுக கூட்டணி அங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, 5000 10,000 கொடுக்க போகிறாங்க. இந்த வாட்டி கூட்டணி கட்சிகளையே அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. பிரேமலதா ஒரு உதாரணம். ஏன் அதிமுக போன வாட்டி வந்து ஏன் எப்படி இழந்தது பாமகவை? முதல் நாள் சிவி சண்முகம் போய் தைலாபுரம் தோட்டத்தில் உட்காந்து ஃபைனல் பண்ணிட்டு போகிறாரு. காலங்காத்தால் வந்தே மாதரம் வந்தே பாரத்னு வந்து அண்ணாமலை பெரிய பெட்டியை வச்சு அன்புமணி சௌமியா வச்சு அவர் பிஜேபிக்கு தள்ளின்னு போனார். அதனால் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அலையன்சஸ் ஆர் பில்ட் அப் பை பேயிங் ஹெப்டி மணி for parties by both DMK and ADMK. விஜய் அப்படிலாம் செய்ய மாட்டார், செய்யலை. அதனால தான் கூட்டணி வரல. ஆனால் அதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவரை யாரும் சீந்தலைங்கன்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. எனக்கு இந்த சாக்கடை அரசியல் வேணாம், இந்த கூட்டணி கட்சிகளை 10 கோடி 100 கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு 5 கோடி 10 கோடி கொடுத்தது திமுகன்றது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோங்க. அதனால வந்துங்க காங்கிரஸ் கட்சிக்கு பணம் கொடுத்துதான் கூட்டணிக்கு சேர்த்து இருக்காங்கன்றது உண்மை. எவ்வளவு பணம்ன்றது ஒன்னா டிபேட் ஆகலாம். நாங்க கொள்கை கூட்டணின்னு செல்வ பெருந்தகை சொன்னார்னா அது சுத்த பொய். அது காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கே தெரியும். சரி, நான் கேட்குறேன், ஏன் இன்று வரையில் வந்து ராகுல் காந்தி இந்த கூட்டணியை பற்றி எந்த கருத்தையும் சொல்லாம மௌனமா இருக்காரு? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை ஏங்க இந்த கூட்டணி பத்தி 2024ல தேர்தல் நடந்தது, அதை விடுங்க. இல்ல இல்ல போனதை விடுங்க. 2026ல இருக்கிறோம். இல்ல உங்களுக்கு நினைவு 2 வருஷம் உங்களுக்கு நினைவு வாட்டர் இல்ல உங்களுக்கு நினைவு சார். 2024 தேர்தல் நடந்தப்போ அவங்களுக்கான தேர்தல், ராகுல் காந்தி பிரதமரா இல்லையாங்கிற தேர்தலுக்கே ஒரே ஒரு முறை தான் ராகுல் காந்தி சேர்ந்து கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நடந்துச்சு கூட்டம். எங்கேயுமே அவர் வரவே இல்லை. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தார். ஒரே ஒரு முறை தான் ஒரே கூட்டத்துல தான் பேசினாரு. சரி.
அது என்ன இப்ப ராகுல் காந்தி எல்லா மாவட்டத்துக்கும் இல்ல, வந்தாருன்னா இப்ப என்ன? வருவாரா ஒரு கூட்டத்துக்காக? அது நமக்கு தெரியாது. ஏன்னா- வருவாரா வரமாட்டாரா? ஏன்னா, நான் என்ன இங்க பாருங்க, சொல்றேன், அவங்களுக்கு முக்கியமான தேர்தல் அப்பவே பாண்டிச்சேரியில காலையில பேசிட்டு இடத்த காலி பண்ணிடுறாரு. ம், அவர் நெவர் அட்டர் எ வேர்டு. நீங்க சொல்றீங்கல்ல விஜய் கேண்டிடேட் பேரை சொல்ல அதை பண்ணல, காங்கிரஸ் கூட்டணின்னு தான் பேசிட்டு போறாரு. ம், காங்கிரஸ் கூட்டணிங்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்றாரு. ம். மறந்தும் கூட திமுகன்றதோ மற்றதோ. ஏன்னா அங்க காங்கிரஸ் தான் அதிக வேட்பாளர் இருக்கா, அங்க Right, காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி. அங்க தலைமை. திமுக பாண்டிச்சேரியில என்ன திமுக அதிமுக என்ன ரெலவன்ஸ் இருக்கு? ஏங்க, அங்க பாஜக வெர்சஸ் இல்ல, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதாவதுங்க ஒரு இது இருக்கு என்னன்னா, திமுக கூட்டணி அமைந்ததில் காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் பிக் ஆர் ஸ்மால், பவர்ஃபுல் ஆர் அது வந்து நான் பவர்ஃபுல், ஒரு செக்ஷன் வந்து இது விரும்பலை, அது கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல, இந்த பணத்தை சுமக்க வேணாம், விஜயோட போய் ஒரு 80 சீட் வாங்கி நின்று சந்தோஷப்பட்டிருப்பாங்களா சார்? திமுக என்ற பணத்தை சுமக்க வேணாம், நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்லி தே ஃபீல். உதாரணம் திருச்சி வேலுசாமி. கரெக்ட் சார். திருச்சி வேலுசாமி இன்னி வரைக்கும் பேசிட்டு அவர் எப்பவுமே எல்லா எலெக்ஷன்லயுமே பேசுவார். இல்ல, இல்ல, அவர் எல்லா எலெக்ஷன்லயும் போன எலெக்ஷன்லயும் பேசினாரு. இல்ல, இல்ல, என்ன 21 சொல்றாரு? பேசினாரு. இல்ல, இல்ல, என்ன அவர் எல்லா சொல்றாருன்னா, தேர்தலையும் பேசுவார். ராகுல் காந்தி இப்ப என் சைடு வந்துட்டாருன்றாரு. புரியுதா? அதனால எனக்கும் ரீடிங் பார்த்தா ராகுல் காந்தி வந்து இந்த அலையன்ஸை விரும்பல. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, உரிய தலைவர்கள் அனுமதியின் கட்டளை பேர்ல தான் நான் பேசினேன். சரி, என்ன பேசுனீங்கன்னு கேட்டா அது நான் சொல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசணும், வேற என்ன பேசுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி அதை மழுப்புறாரு. ஆக இன்னைக்கு வந்துங்க காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன், அப்கோர்ஸ் யுனானிமஸ் இல்லைங்க. இதே சோடங்கரே என்ன பேசிட்டு இருந்தாரு அந்த உடன்பாடு கையெழுத்தாகிற வரைக்கும்னு எனக்கு தெரியும். தாலி கட்டின பிறகுங்க கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் கணவன் தான். அதனால இன்னைக்கு காங்கிரஸ் தலைமைக்கு வேற வழி கிடையாது, அவங்களுக்கு வந்து திமுகவை கழுவ முடியாது. அதனால திமுக வந்து அவங்க வந்து இல்லை இல்லை இதெல்லாம் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. விஜய் வந்து அவருக்கு உண்மைகள் தெரியும், அவர் இஸ் பிரைவி டு சம் இன்ஃபர்மேஷன், அதை அவர் பகிரங்கமாக போட்டு உடைக்கிறாரு. இல்லை முடிஞ்சால் அவர் மேலே நீங்கள் ஏதாவது இப்போ இது பண்ணுங்க, அவதூறு போடுங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இஸ் கன்ஃபியூஸ்டு பார்ட்டிங்க. சரி, இப்போ காங்கிரஸ் 28 இடங்கள் வாங்கியிருக்காங்க, எத்தனை வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் அனுபவத்துலன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஆலோசனை விஜய்க்கு ஆரம்பத்திலே என்னன்னா, இந்த திமுக அதிமுக உதயசீரன் ரெட்டை இலையை விட்டுருங்க. அதாவது அது வந்து கொஞ்சம் கடினம், ஹார்ட் ஃபைட் பண்ணணும், முடியாது இல்லை, இம்பாசிபிள் இல்லை, பாசிபிள் தான் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக எடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறாங்கல்ல, அதில் ஒரு 50-60, இதில் ஒரு 50-60, இந்த 100ல் எய்ம் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்னேன். சார் இப்போ திமுக எளிது எளிது அதான் எளிது முடியாது. கரெக்ட். ஆனா அதே ஸ்கெட்ச் தான திமுக போடுறாங்க. இல்ல இல்ல, அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் எங்க நிக்குதோ அங்க அடிக்கணும் டார்கெட், இவங்க திமுக கூட்டணி கட்சிகள் எங்க நிக்குதோ நம்ம அங்க அடிக்கணும் டார்கெட். இதுக்கு நடுவுல குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிறது தான் தாவேகா. இல்ல குறுக்க மடுக்க இல்ல, அது மாதிரி பண்ணாருன்னா அவருக்கு ஈஸி டார்கெட்டா இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஈஸியா வந்து அவர் ஓவர் பவர் பண்ண முடியும். ஓகே, அப்படின்றது என்னுடைய எண்ணம். அவர் சொன்னீங்களா? அதனால காங்கிரஸ் நான் எப்படி சொல்றது, நான் என்ன அந்த கட்சியில ஏதாவது நிர்வாகம் கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிறீங்க? அச்சா, அது விழாங்க, கூட்டம் இல்லைங்க, அது விழால எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. என்ராம் கலந்துக்கிறாரு, பாண்டே திமுக விழால கலந்துக்கிறாரு. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பேர் என்ன?